இன்னைக்கு விவசாயிகளே விவசாயம் பண்ண வேண்டாம், நீ ஏரிக்கரைக்கு வந்து போரு, மரத்தடியை உட்காரு, நான் உனக்கு 100 ரூபாய் சம்பளம் தாரேன்னு உட்கார வச்சிருக்கானே. இப்படி நாமளே கூலிகளாக போய் சம்பளம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கு பேர் என்ன? நான் சொன்னது வந்துருச்சா இல்லையா? அமலாயிருச்சா இல்லையா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு 2 பேருக்கு வேலைக்கு தர்றேன், 300 ரூபாய்க்கு போல 500 ரூபாய் சம்பளம் தர்றேன். அப்ப நீங்க உழைக்கிறத மறந்துடுவீங்கல்ல? உழைக்கிறது மட்டும் நிலம் உங்ககிட்ட இருக்குமா? உழைக்கிறதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நிலம் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. நிலம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம யாரு? இந்த நாட்டுல அகதி. அகதி கூலி தொழிலாளர்களுக்கு என்ன வேலை? ஏன் வட இந்தியாவில் 100 நாள் வேலை திட்டம் இருக்குது, அங்கேயே இந்த மக்கள் அங்க வேலை செய்ய தமிழ்நாட்டுக்கு வர்றான், தென்னிந்தியாவுக்கு வேலை செய்ய வர்றான்? நிலத்தை இழந்து விட்ட விவசாயிகள் தான் இங்க படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலத்தை இழந்தோம்னா அன்னைக்கு வரலாற்று காலத்து தமிழர்கள் எங்க போனா? இலங்கைக்கு போனோம், பிஜி டிவிக்கு போனா, மலேசியாவுக்கு போனா, இந்தோனேசியாவுக்கு போனா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொத்தடிமையாக கொண்டு செல்லப்பட்டோம். இனி கம்பெனிகள் நம்மளை அதே போன்று கொத்தடிமையாக கொண்டு செல்லக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.